க்ளோரி டு ஜீசஸ். எனக்கு பிரியமான அன்னைமை அக்கா தங்கைகளே, பைபிளில் ஏசாயா 2:22 பார்க்குறோம், நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பாருங்கள், நம்ம கஷ்டப்பட்டால் நம்மளை கேவலமாக பேசுவாங்க, நல்லா வந்தால் பொறாமை கொள்வாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஒய்ஃபோட அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கணவனோட அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, பழி போடுவாங்க. நீ நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா அவங்க அப்படி சம்பாதிக்காங்க, இப்படி சம்பாதிக்க அப்படிம்பாங்க. கஷ்டப்பட்டா ஏன் கஷ்டப்படுறான், அவன் ஏதோ தப்பு செஞ்சுருக்கான் அப்படிம்பாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த உலகத்தை வாழ்கிறது. அதனால் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே நம்புவதை விட்டு விடுங்க. எப்போ நம்பலாம்? மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ப முடியும். எல்லாரும் பள்ளியில் 100க்கு ஒரு 95 98 பேர் அப்படி தான் இருக்காங்க. இயேசுவை மட்டும் நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்க. இயேசு நீங்கள் கஷ்டப்படும் போது அவர் நிச்சயமாக கண்ணீர் விடுவார். நீங்கள் நல்லா உயரும் போது சந்தோஷப்படுவார். அந்த உலகம் அப்படி இல்லை. நீ கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுவாங்க, நல்லா வளரும் போது அவங்க துன்பப்படுவாங்க, பல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இதுதான் உலகம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இயேசு ஆசீர்வதிக்க போகிறார். க்ளோரி டு ஜீசஸ்.